Hello everyone, welcome back to C# tutorial. இந்த tutorialல நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நேம்டு பேராமீட்டர்ஸ். நேம்டு பேராமீட்டர்ஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான். ஓகே, ஸோ நேம்டு பேராமீட்டர்ஸ்க்கும் ஆர்டினரி பேராமீட்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம அது ரெண்டுமே எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஒரு ஜென்ரலாக ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கன்சோல் அப்ளிகேஷனில் யூஸர்கிட்ட 2 நம்பர் இன்புட்டை வாங்கிட்டு ஒரு அடிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஒன்று ஐ மீன் ஆர்டினரி பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறது, இன்னொன்று நேம்டு பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றது. ரெண்டுதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒன்றே தான் இருக்கும். பட் நம்ம எப்படி பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ண போகிறேன்னா யூஸர்கிட்ட இன்புட் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ கன்சோலர் ரைட் லைனில் நான் enter 2 numbers அப்படின்னு சொல்லி போடுறேன். நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் எனக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா int a equal to 32 console read line. ஓகே, ஸோ இது இங்கே வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 2 மெத்தட் எழுத போகிறேன். இங்கே இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா add normal method. ஓகே, இங்கே int first value second value. ஸோ ரைட் லைனில் addition of 2 value அப்படின்னு சொல்லி போடுறேன். addition of 2 values அப்படின்ட்டு. இங்கே என்ன வேல்யூ நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா இது வர்ற ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வேல்யூ இது இந்த மாதிரி போட்டுடலாம். ஓகே, இது நேம்டு பேராமீட்டர்ஸ் இல்லை, ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். இப்போ இதே மெத்தட் தான், ஐ மீன் இதேனா வேறு இது add by named parameters. ஓகே, இங்கே named parametersனால n first value int n second value. ஆக்சுவலாக n ரெப்ரசன்ட் பண்ணணுன்றது கோடிங் ஐ மீன் நேமிங் கன்வென்ஷன்லாம் இல்லை. இது ஒரு சாம்பிளுக்காக நானாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் addition of 2 numbers இங்கேயும் நான் போட போகிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல செகண்டலி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். இப்போ செகண்ட் மெத்தட் மட்டும் தான் நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஏன்னா செகண்ட் மெத்தட் தான் நமக்கு ஐ மீன் இந்த நேம்டு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கன்சோலர் ரைட் லைனில் என்ன பண்ண போகிறோம்னா n ஃபஸ்ட் வேல்யூ அப்படின்ற இந்த பேராமீட்டருக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ n ஃபஸ்ட் வேல்யூ என்ன, நெக்ஸ்ட் திங் இந்த n செகண்ட் வேல்யூ இருக்குல்ல, இதுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கால் பண்ணுற இடம் நம்ம எங்கே கால் பண்ண போகிறோம்னா இன்புட் வாங்கியாச்சு, இங்கேருந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ஆட் நார்மல் மெத்தட் இருக்குல்ல, ஆட் நார்மல் மெத்தட். ஓகே, ஆட் நார்மல் மெத்தடில் a, b. ஏன்றது என்னோட வேல்யூ. ஓகேவா? ஸோ பின்றது என்னோட வேல்யூ. இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் எந்த மெத்தடை கால் பண்ண போகிறேன்னா add named by parameters. இந்த named by parametersல a, b அப்படின்றத நான் பாஸ் பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன்னா செகண்ட் வேல்யூ கோலன் b n ஃபஸ்ட் வேல்யூ கோலன் a. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம்டு பேராமீட்டரோட சின்டாக்ஸ். எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா நம்மளோட மெத்தடில் எந்த மெத்தட் நம்ம ஆக்சுவலாக கால் பண்ண போகிறோமோ அந்த மெத்தடில் என்ன பேராமீட்டர் இருக்கோ அந்த பேராமீட்டர் நேமை இங்கே கொடுத்துட்டு
கோலன் எந்த பேராமீட்டரோட எந்த வேரியபிளோட வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை வந்து பார்த்தா ஆர்டர் வந்து சேமாக இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ண போகிற ஆர்டர் ஏ வேல்யூ இந்த ஃபஸ்ட் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வேல்யூ தான் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ ஃபஸ்ட் வேல்யூ இன்ட்டாக இருந்து செகண்ட் வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா கூட என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வேல்யூவில் உள்ளதும் ஸ்ட்ரிங்காகவே போகும், செகண்ட் வேல்யூவில் உள்ளது இன்ட்டாகவே போகும். ஓகேங்களா? ஆனால் நேம்டு பேராமீட்டர்ஸில் நம்ம அந்த ஆர்டரில் தான் அனுப்பணும் அப்படின்றது வந்து கிடையாது. நம்ம எந்த ஆர்டரில் தேவைப்படுதோ அந்த ஆர்டரில் அனுப்பலாம். பட் we have to represent our parameters name. இதுதான் வந்து நேம்டு பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுல நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டீக்ரடேஷன்ஸ்க்காக தான். ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆர்டர் சேமாக இருக்கும், டைரெக்டாக அசைன் பண்ணிட்டு போயிடும். பட் இது வந்து அப்படி கிடையாது, நீங்கள் எந்த ஆர்டரில் வேணும்னாலும் அனுப்பலாம். ஓகே, அதனால என்ன ஆகும்னா, நீங்கள் அனுப்புகிற ஆர்டரில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ சேஞ்சஸ் இருக்கிறனால கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, தேவையில்லாத வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள நீங்கள் இப்போ பாஸ் பண்ணுறீங்களா இந்த வேல்யூ வந்து அந்த டெம்பரரி வேரியபிள்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவல் மெத்தடோட பேராமீட்டருக்கு அசைன் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு டைம் அதிகமாகும், மெமரி கன்சப்ஷன் அதிகமாகும். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நேம்டு பேராமீட்டர்ஸ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். பட் டாபிக் வைஸ் நேம்டு பேராமீட்டர்ஸ்னால் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பில் பண்ணிவிட்டு ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெத்தடும் நான் கால் பண்ணியிருக்கேன்ல. ஸோ 2 மெத்தடுமே வந்து வேல்யூ பாஸ் ஆகும். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். மெத்தட் வந்திருக்கு. ஸோ 2 வேல்யூ வந்து எனக்கு கேட்டிருக்கு. ஸோ 2,3 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 5, செகண்ட் வேல்யூ வந்து 3, அதுக்கப்புறமா வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் 2 வேல்யூஸ் அப்படின்றது 5. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெத்தட். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா n வேல்யூ ஓகே சரியாக டிஸ்பிளே ஆகலை. என்ன பண்ணலான்னா வந்து இடத்துல ஸ்பேஸ் விட்டுறேன். இங்கே வந்து ஃப்ரம் நார்மல் மெத்தட் ஃப்ரம் நேம்டு பேராமீட்டர் மெத்தட். ஓகே, ஸோ இப்படி வந்து நான் டைப் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி. 2 நம்பர் கேட்குது. 2 நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 2,3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மல் மெத்தடில் அடிஷன் வேல்யூ வந்து 5 யூஸ்வல் நமக்கு தெரியும். அப்புறம் n ஃபஸ்ட் வேல்யூ வந்து 2, n செகண்ட் வேல்யூ வந்து 3. எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்ம இப்போ அனுப்புறது n செகண்ட் வேல்யூக்கு தான் பின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா n செகண்ட் வேல்யூன்றது என்னோட ஆக்சுவல் மெத்தடோட பேராமீட்டரில் இது செகண்டில் இருக்குது ஆர்டர். ஓகேவா? நான் அதை ஃபஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் வந்து என்னோட வேல்யூ வந்து எப்படி ரெப்ரசென்ட் ஆகியிருக்கு, கரெக்டாக ரெப்ரசென்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் இங்கே ஏன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஏவோட வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஓகே, இதுதான் வந்து நேம்டு பேராமீட்டர்ஸ் வந்து ஷார்ப்பில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.